guys, today I'm going to react on Jananayagan pre-interval scene of Thalapathy Vijay. So before I start, hello and I'm Murali Naiko. Welcome to my channel, रखने वाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो प्लीज टू सब्सक्राइब माय चैनल. So let's go. Oh my god! Oh my god! Oh my god! பாகிஸ்தான் தீவிரவாதிகளால 150க்கும் மேல நேவி ஆபீசர்ஸ் கொல்லப்பட்டாங்க. அதுல ரெக்கவர் பண்ண முடியாத பாடிஸ் எல்லாம் பீச் ஓரமா கரை ஒதுங்கி இருக்கு. ஸ்பாட்டுக்கு NIA ஸ்பெஷல் டீம் ஆபீசர் சங்காராம் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. Oh my god! Oh my god! Boys! இது மாடர்ன் வெப்பனோட ஒரு பார்ட். நடந்திருக்கிறது சாதாரண அட்டாக் இல்ல. Of course. It's RC war. My God, remote control war. Yes. Confirm பண்ண முடியுமா? Wait. Check the manufacturers. Yes, sir. Sir, it's a Chinese company, Jinji Electronics. Get the details. Bout Enterprisesங்கிற ஆப்பிரிக்கன் கம்பெனிக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. Okay, African. அந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன டீடைல் கூட இல்ல சார். டார்க் வெப்ல செக் பண்ண. Oh my god. சார், டார்க் வெப்ல கூட இல்ல சார். வெயிட். அந்த வீடியோ கீழே ஓபன் பண்ணு. அந்த ஐடியை கண்டுபிடிச்சு DM பண்ணு. யாரு நீங்க? எதுக்காக பஹவுட் என்டர்பிரைசஸ் பத்தி விசாரிக்கிறீங்க? எங்க நாட்டுல நடந்த நேவி அட்டாக்ல ரஷ்யா உக்ரைன் வார்ஸ்ல யூஸ் பண்ண மாதிரி ட்ரோன்ஸும் சைனா ஆர்மில இருக்கிற மாதிரி மெஷின் டாக்ஸும் ரோபோஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கு. பவுட் என்டர்பிரைசஸ் யாருடையது? எங்க நாட்டையே நாசமாக்கி சுடுகாடாக்குன Oh yes. John Himmler. அவரை பத்தி டீடைல் சொல்ல முடியுமா? என்கிட்ட அவனை பத்தி எல்லா எவிடன்ஸும் இருக்கு. உடனே அனுப்புறேன். God, what kind of person is he? யா அல்லாஹ். அவன் இந்தியாவை ஆப்பிரிக்காவா மாத்துறதுக்கு முன்னாடி உடனே தடுத்து நிறுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இனிமே கேஸ நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். मैं तो लगा ही जैसे इस तरीके से एंट्री हुई मुझे फील हुआ कि ये कुछ तो नेगेटिव रोल वाला है जिस तरीके से इससे बात कर रही है. ओ थैंक गॉड इनके पास भी अच्छे वेपन्स है. Protect the evidence and weapons. Go. நான் சொல்ற வரைக்கும் इनको पकड़ो. విచారిక வந்த ஆபீசர்ஸ் சுட்டு கொன்னுட்டு சயின்டிஸ்ட் கலீல் அண்ட் டீம் மிலிட்டரிக்கு சொந்தமான வெப்பன்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க. கடற்படை மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சயின்டிஸ்ட் கலீல் பாகிஸ்தான் சென்று பயிற்சி பெற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கியது. தீவிரவாதி சயின்டிஸ்ட் My கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. நீங்க இப்போ ஹிப்னோதெரபிக்குள்ள போக போறீங்க. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. எப்போ வேணாலும் இதுல இருந்து நீங்க வெளில வந்துடலாம். Close your eyes. You're in safe hands. As you relax, you're feeling more and more comfortable. Wow, आवाज कितनी अच्छी. Now, open your eyes and slowly look at the monitor. எங்க கடையில வாங்கின பொம்மை எங்க? பொம்மைக்குள்ள என்ன இருக்கு நான் பாத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் போலீஸ் ஆபீசர் தெரியுமாடா? Oh my god, ये ट्रॉमा है. आई शप्पा. बच्चे को बचाने के लिए वो बेचारी बाहर आके कूद. Try and
Calm down. Everything is going to be fine. வெற்றி ये कैसे ढूंढेगा उनको पर क्योंकि पता ही नहीं होगा ना Oh my God! Don't tell me कुछ मिला है इसको. விஜயோட பயம் ஓஎம் மூலமா இந்தியாவை கைப்பற்ற துடிச்சுக்கிட்டு இருந்த ஹிம்லரை நோக்கி தளபதியை கொண்டு போச்சு. இதே மாதிரி பொம்மைய நான் நியூஸ்ல பார்த்தேன். விஜயோட பயத்துக்கு காரணமான இந்த பொம்மைக்கும் கப்பல்ல வந்த பொம்மைகளுக்கும் இருக்கிற தொடர்பை தளபதி தேட ஆரம்பிச்சாரு. அட்டாக் நடந்த கப்பல்ல நிறைய பொருள் வந்திருக்கு. ஏன் டாய்ஸை பத்தி மட்டும் கேக்குறமா? ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள்காக சார். அந்த கம்பெனி பேரு ஜேஎஸ் டாய்ஸ். 15 வருஷமா அவங்க இம்போர்ட் பண்ண எல்லா டாய்ஸோட டீடைலும் இதுல இருக்கு. ये इतनी डरी हुई क्यों है? 50 லட்சம் டாய்ஸ். ओ ओ ओ ओ ஜேஎச் டாய்ஸ் ஒரு ஆப்பிரிக்கன் கம்பெனி. அது இந்தியா ஃபுல்லா குறிப்பிட்ட பொம்மை கடைகளுக்கு மட்டும் 15 வருஷமா 50 லட்சம் டாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. 50 லட்சம் டாய்ஸ் இல்ல, 50 லட்சம் கன்ஸ். गन एग्जैक्टली. எல்லா கடைகளுக்கும் ஓனர்ஸ் யாருன்னு டீடைல்ஸ் எடு. டாய்ஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு குமரவேல் ராஜாராம், டாய்ஸ் பாஸ் கர்நாடகா ஹெப்பி கவுடா, டாய்ஸ் அண்ட் டாய்ஸ் யூபி பிஹார் சாகர். இரு தமிழ்நாடு ஓனர்ஸ் பேர் இன்னொரு வாட்டி சொல்லு. குமரவேல் ராஜாராம். கோவை குமரவேலா? ஆமா. சிந்தை ராஜாராமா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட சேனல் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குல்ல? எல்லா ஸ்టేట్లயும் இருக்கிற సీనియర్ రిపోర్టర్స్కి కాల్ பண்ணு. ಹೌದು, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೇನ್ ಗೊತ್ತ್ರಿ? అతని గురించి మీకెలా తెలుసు సార్? అంత కరెక్ట్ గా చెప్తున్నారు. எஸ் யூ ரைட். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் சார். बहुत 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 खतरनाक है. बाप रे क्या क्या हो रहा है? ஆனா அவங்க இப்ப யார் தெரியுமா? என்ன பண்ற? வாட்ஸ் கோயிங் ஆன்? நீ லிஸ்ட் போட்டு கொடுத்த மொத்த பொம்மை கடை ஓனர்ஸ்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்தந்த ஸ்டேட்டையே ஆட்டின கேங்ஸ்டர்ஸ். மேட்ரு அது இல்ல, அவங்களாம் இப்போ பொலிட்டிஷியன்ஸ், பிசினஸ்மேன், ये तो बड़े पोस्ट पे चले गए பல सर. இன்ஸ்டிடியூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற பிக் 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 ஷாட்ஸ். அன்பிலீவபிள். இந்தியால இருக்கிற மொத்த கேங்ஸ்டர்ஸையும் ஒன்னா சேர்த்தது யாரு? எல்லாரும் எப்படி இப்படி பெரிய ஆளா மாற முடியும்? சயின்டிஸ்ட் கலீலால இவ்ளோ பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருக்க முடியுமா? 50 லட்சம் கன்ஸை வச்சு என்ன பண்ண போறாங்க? விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா விஜய்க்கு இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையும் தடுக்கலாம். இப்ப போனா சிஎம் கிட்ட ஃபைல் கொடுத்துடலாம். ஓகே. என்னை சுத்தி என்னெல்லாமோ நடக்குது கார்த்திக். சித்தா வர வர ரொம்ப அக்ரெசிவா மிலிட்டரி பத்தி பேசிட்டு இருக்காரு. உங்க அப்பாட்ட பேசிட்டியா? விஜி, எங்க அப்பா உன் சித்தப்பா மாதிரிலாம் இல்ல. இட்ஸ் மை லைஃப் மை விஷ் டா. நாளைக்கு என் ஃபேமிலி கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? क्या इसको क्या दे? சார், டிஜிபி பில்டிங் 175வது. इसके हाथ से कुछ तो कर रहे हैं ये लोग, कुछ गलत ना हो. அப்ப என் மச்சான பாரு. இல்ல சார், இது உங்க கவர்மெண்ட்டுக்கே ஆபத்தாமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சார். உடனே படிச்சு பாருங்க.
கடைசியா உன் ஃபைல் என் டேபிளுக்கே வந்துருச்சு. அந்த சயின்டிஸ்ட் களி எங்கன்னு கண்டுபிடி. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு தூக்கு. அந்த பொண்ணு பேரு விஜி. சித்தப்பா பாதுகாப்புல இருக்கா. திருச்சியிலே நம்பர் 1 பில்டர் நாம தான். 50 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு. பெரிய இடத்துல பொண்ணு பார்க்கலாம்னு லவ்ங்கிறான். ஸ்கெட்ச் போட்டு பசங்களை தூக்கிடுறாள்ல. ஒரே பையன் செத்து தொலைச்சானா என்ன செய்யறது? ஐயரே, ஒரு நல்ல முகூர்த்த நாளை பாருங்க. ஏங்க பொண்ணோட சித்தப்பா கிட்ட ஒரு குறுக்க பேசிக்கிட்டு My God. நீ கம்மன் இருக்க. இல்லைங்க, விஜய் நிறைய சாதிக்கணும். இப்போ உடனே கல்யாணம் பண்ணி தர ஐடியால இல்லை. நீ என்னவோ சொந்த அப்ப மாதிரி ஃபீல் பண்ற. வளர்த்த அவ்வளவுதானே. பொம்பளை பிள்ளைங்க சாதிச்சு என்னத்தை கிழிக்க போகுது? கட்டி கொடுத்துரு. என் பையன் பிள்ளைய கொடுப்பான். பிள்ளைய வளர்த்துட்டு குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கட்டும். என்ன புரிஞ்சுதா? अरे बाप रे. வா, எந்திரி. My God. इससे करने पे मजबूर किया. கேவலமான ஜென்மண்டா நீ. பொண்ணுங்களை இப்படி கொச்சப்படுத்துற. வாய திறந்தா காசு காசுன்னுகிட்டு. சரி, நீ சொல்ற மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு வெய். உன் புள்ள தான் லாரியில் அடிபட்டு செத்துட்டான். நீ பிசினஸ்ல லாஸ் ஆகி ரோட்டுக்கு வந்துட்ட. உன் குடும்பத்தோட நிலைமை என்ன? என் பொண்ணு ஆர்மியில சேர்ந்து சாதிப்பா. அதுக்கப்புறமும் உன் பையன் தான் வேணும்னு அவ ஆசைப்பட்டா அப்ப வா, அவ சம்பாத்தியத்துல நீ உன் பிள்ளையும் வாழலாம். இப்ப மூட்டு கிளம்பு. अरे बाप रे. सही किया. கார்த்திக் நில்லு கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக் சித்தாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ். சாரி. மனுஷனா அவன் ஆனிமல் மாதிரி நடந்துக்கிறான். அப்படி கார்த்திக், ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். எனஃப். நம்ம காதல் கல்யாணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவன் ஃபியூச்சரை பாரு. அவன் கூட இருந்தீங்கன்னா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஹிம் விஜி. ये भड़का रहा है. விஜிமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் உனக்கு கரெக்ட் கிடையாது. Exactly. அவங்க அப்பா அப்படி பேசும்போது தடுக்காம சும்மா உட்காந்துருக்கிறான். நீயும் சாதிக்கணும்னு சொல்லணும்ல. இது பாரு, நீ முதல்ல ஆர்மிக்கு போ. என்னை விட்டுடு சித்தா. என்னை விட்டு போயிடு. நான் லைஃப்ல என்ன பண்ண உனக்கு என்ன சித்தா? எனக்கு இந்த ஆர்மி எல்லாம் வேண்டாம். நான் தான் ஆசைப்பட்டேன். அது எனக்கு இப்ப வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கணும். எனக்கு அது போதும் சித்தா. இப்ப கூட என்னை விட்டுடுப்பா சாமின்னு உங்ககிட்ட சத்தமா கத்தணும் போல தோணுது. ஆனா அந்த தைரியம் இல்லை. பாரு என் கை எப்படி நடுக்குது. இதுவே எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா என் நிலைமை பார்த்து பரிதாபப்பட்டாவது என்னை விட்டுருப்பாரு. ஆங்ஸைட்டி, ஃபியர், ஃபோபியான்னு எவ்வளோ வீக்னஸ் எனக்கு இருக்கு. நான் போய் எப்படி சித்த ஆர்மியில உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்கிட்ட பேசாத, என் பின்னாடி சுத்தாத, என்னை விட்டு போயிடு சித்தா. விஜய், அவ இஷ்டப்படி விடு. ஃபோர்ஸ் பண்றது கரெக்ட் இல்லை. எக்ஸாக்ட்லி. எப்படி விட முடியும் கையல்? அப்படி எப்படி விடுவேன்? அவதான் சொன்னாலே கேட்கல. ஃபியர், ஆங்ஸைட்டி, ஃபோபியான்னு இத்தனை வீக்னஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இந்த உலகம் வாழ விட்டுரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பக்கத்துல இருக்கேன். நாளைக்கு அவ காப்பாத்திக்க தைரியம் வேண்டாமா? அவ ஏதோ சின்ன பொண்ணு கோவத்துல பேசிட்டு போறா. இதெல்லாம் மனசுல ஏத்திக்கணுமா? இல்ல என்ன நடந்தாலும் என் பிள்ளைய மட்டும் என்னால விட்டு கொடுக்க முடியாது கயல். அவளை கெஞ்சுவேன், புரிய வைப்பேன், தேவைப்பட்ட காலில் கூட விழுவேன். அவளோட அந்த பயம்தான் அவ ஆசைப்பட்ட லட்சியத்து மேலே வெறுப்பு உண்டாக்கியிருக்கு. அந்த பயத்தை சரி பண்ணி அவளை ஸ்ட்ராங் ஆக்கணும். புலி மாதிரி ஆக்குவேன்.
oh my god, he loves Vijay unconditionally. उसने बचपन से उसको बड़ा किया है, इतना प्यार से पाल पोस के बड़ा किया है. अगर किसी का बाप आके इस तरीके से बात करे, विच वॉज नॉट एट ऑल रिस्पेक्टफुल, उनके घर में फिर कैसे ये जीती, ये वो समझ पा. वो बोलते ना, आज उसको बुरा लग रहा है कि इसने ऐसे क्यों किया मेरे साथ, कल वो थैंक यू बोलेगी कि तुमने किया इसलिए मैं बच पाई हो करके. नहीं, एज आई फेल्ट इमोशनल ना, वो टेडी बेयर वाला सीन जो एग्जैक्टली उसके पीछे का जो ट्रॉमा है, जैसे मुझे पता चला, मेरे खुद रोना आ गया मुझे, लाइक लिटरली टीयर्स थे मेरे आंखों में. एंड वो टेडी बेयर एंड अभी भी शिप हुए, ये सारी चीजें कैसे लिंक हो रही है भाई साहब. और ऊपर से वो फाइल बराबर विजय के हाथ से ही पहुंचनी थी. Again, once again, these things are getting linked. Each and everything is getting linked. Okay. अभी तक तो फिर भी फुल फॉर्म में नहीं आया है ये चीज. It is still the background which is getting set. ठीक है. तो ये तो प्री इंटरवल है. नेक्स्ट विल बी इंटरवल, प्रोबेबली मच मोर बिगर, जो हमने सोचा उससे कहीं ज्यादा ऊपर. तो वो ज्यादा इंटरेस्टिंग होगा. आई एम एक्साइटेड फॉर द इंटरवल सीन. इफ यू गाइज आर एक्साइटेड, डू लेट मी नो इन द कमेंट सेक्शन बिलो. ये सीन ने मुझे थोड़ा बहुत रुलाया, थोड़ा बहुत शॉक किया, थोड़ा बहुत सोचने पे मजबूर किया. इतनी सारी चीजें हो गई. इसका प्यार तो कहीं स्टार्टिंग से दिखाया नहीं था. ऑल ऑफ सडन पता प्यार उसमें इतने घमंडी इंसान से. क्यों खुद को कम समझ रही ना, वो मेरे में इतने सारे प्रॉब्लम है इसलिए. हाय ओके, जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस. हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल के ग्रोथ के लिए हेल्प हो जाती है. बाकी परत नियाले सा बाय.